சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இறைவா என்னது? 10 ரூபா. தச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு. என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்? சும்மா டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? நேக்கு ஒண்ணும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. ஓ 3 மணிக்கு தான் அவளை கிளாஸ் முடியுது. ஓ நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லைன்னு அடிச்சுக்கிட்டு அவ வரமாட்டா. நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க. புடிங்க 10. உன் பேர் என்ன? ரங்கமணி. அவா பேரு தங்கமணி. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதடா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அவன் இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா நான் வேற பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நான் கற்பூரத்தை கொளுத்திட்டு 4 பூரா கோயில்ல உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுமே இந்த பிச்சு. ஏய் மீரா, நாங்க தான் எங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம நல்ல அப்படியான கிடைக்கணும்னு நந்திக்கு முன்னால விளக்கேத்திட்டு இருக்கோம். உனக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லையே, அப்புறம் ஏன் விளக்கேத்துற? என் ஆளு நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு தான். அது சரி. அந்த எண்ணெய் கிணத்தை கொடு. இந்தா. ஏய் அங்க பாருங்கடி, ஃபயர் இன்ஜின் வருது. என்னது ஃபயர் இன்ஜினா? நெருப்புக்கு பின்னாடி மணி அடிச்சுன்னு வந்தா அது ஃபயர் இன்ஜின் தானே? இந்த ரோசா பூ வாசனையா இருக்கும். எனக்கு இந்த வாசனை எல்லாம் பிடிக்காது. ஏன்? என் பக்கத்து வீட்டு சீனிவாசனை தான் பிடிக்கும். அடி பாவி, அது ஏன்? அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, உன்ன மாதிரி மணி அடிச்சிட்டு இருக்காரு. ஏய், நேக்கு ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் உத்தியம் கிடைக்க முடியாது. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய. கட்டிக்கவே ஆள் இல்ல, இதுல வச்சுக்க போறாரா? நீ வர்றையா? உன் பின்னால ஆடி தெரிஞ்சா எனக்கு தான் மரியாதை. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த அணியே, சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடி பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றாங்க. நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியால கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ? ये मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா, हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते। பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு நல்லா இரு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री. ஆமா ஆமா. इस बच्ची का बर्थडे है, पंडित चाहिए, पूजा कराना है, पूजा। பூஜா கரானாக. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா கேட்டு வந்துடுறேன். எம்கா மாணி இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते। नमस्ते. हम साउथ इंडिया टूर पर निकले हैं। மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான்.
கோயில்ல பேஸ். इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा, आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं। हम हिंदी तो जानते ही हैं। अच्छा बेटी, तेरी जन्मदिन है, क्या नाम तेरा? मुस्कान। मुस्काना, बहुत प्यारी नाम है। अच्छा बेटी की नक्षत्र क्या है? तारीस पूसम। ओ पूसम, वेरी गुड स्टार। शी विल बिकम वेरी बिग हीरोइन। तू तो ऐश्वर्या राय बन जाएगी। बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेंपल? ये तो शाचनाथ टेंपल है। हु इज द मेन गॉड? लॉर्ड शिवा। या अच्छा अच्छा। अच्छा चलिए पूजा करवा देंगे। ए, वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल। चलिए आप चलिए। எல்லா மொழியும் பேசுறான். யார் இவாளா? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ये मंदिर का बड़ा पंडित है, वेणु शास्त्री जी। वेणु शास्त्री का? हाँ जी। ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी। ये तो बैड बॉय है। என்ன பத்தி அவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அவன். आइए पूजा करेंगे। பேட் பாயா? என்ன ஆ, பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. ரெடி. ஐயோ ஏங்க என்னங்க குழந்தை நீங்க குட்டி டைனோசர் மாதிரி இருக்காங்க. சத்தமா பேசாதே, அது எங்க மேடம். என்ன மேடங்க மைசூர் டேம் மாதிரி இருக்காங்க. பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஐயோ யாருங்க என் பொழப்புல மண்ண போடுறது. அப்ப பேசாம போட்டோ எடுங்க. மாட்டேங்குது. மேடம் இந்த ஏங்கல் ஓகே. ரெடி ஸ்டார்ட். மேடம் போஸ் கொடுங்க. ஏய் மீரா ஒரு ஜாதி சொல்லேண்டி. எதுக்கு? அப்பதானே போஸ் நல்லா தர முடியும். ஓ, தாம் தரிக்கிட்ட, டீம் தரிக்கிட்ட, தரிக்கிட்டதோம். எதுக்கு ஓடி வர? என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேத்து ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். லேசா இருக்கும்போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில 10 போட்டா சரியா போயிரும்டா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி. இங்க பாருங்க. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு. ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிருச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார். அவெல்லாம் போட்டு தெருவுல தெம்பா திரியும் போது ஆப்டால் ஒரு 10 போட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறல. டூ மச்சா பேசுறல. இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறோம். போடுங்க. இன்னைக்கு எவன் மாட்ட போறேன்னு தெரியல. சும்மா ரெடி. ஊர்முள்ளுகள் நம்ம சாப்பிட மாட்டீங்களா? 5 ரூபா சைக்கிளுக்கு ஸ்டாண்டு வர்ற. டோனாப்புலி உனக்குள்ள பேப்பர் கேக்குதா? ஓடுறா உள்ள. ஏண்டா ஆட்டோக்காரன் கூட மீட்டருக்கு மேல துட்டு கேக்குறான்டா. இந்த மருதாச்சாரம் என்னைக்காவது கோட்டருக்கு மேல கேட்டிருக்கானாடா? அத கூட அவங்களால கொடுக்க முடியாதா? எவனாவது என் முன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கிள்ஸ்ல நில்லுங்கடா பாக்கலாம். ஏன்னா நீ என்னடி இப்படி கத்தோ கத்துன்னு கத்தின்னு இருக்கா? 4 பேர் சேர்ந்து 2 தட்டு தட்டப்படாதோ? சத்திரியனா இருக்கிறத விட சாணிக்கனா இருக்கிறது புத்திசாலித்தனம். ஆமா, இப்படி சொல்லி சொல்லி 4 பிள்ளைகளை பத்ததான் மிச்சம். லட்சுமணா அன்னைக்கு சீதாக்கு தாண்டா கோடு கிழிச்சான். இந்த மருதாச்சால அக்கிரகாரத்துக்கே கோடு கிழிக்கிறான்டா. மாமி
கோடு கோணலா போகுது, கொஞ்சம் அடிச்சுக்கே இருந்தா கொடுங்க. ஐயோ அதுவும் கிடையாதா? ஏய், எவனாவது துட்டு கொடுக்காம இந்த கோட்டை தாண்டிவிடா பார்க்கலாம். இன்னைக்கு அருவா ரத்தம் பார்க்காம போகாது. என்ன நடு ரூட்ல கத்தி? ஐயோ மருதாச்சலம், இன்னைக்கு இவங்கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். வணக்கங்க. வணக்கம் இங்க வணக்கம். வேணு சாஸ்திரிகள் வீடு, இந்த அட்ரஸ். இதே திருத்தம் 12 நம்பர் வீடு. தப்புச்சேன்டா சாமி. ஹலோ ஹலோ, ரைட்டா லெஃப்டா? ரைட்டா போவே வழியே காணதுல, ரைட்டா லெஃப்டா வேற ஆளா விடுங்கப்பா. அட்ரஸ் கேட்டதுக்கு எப்படி தெரிச்சு ஓடுறான்? எந்த பக்கம்னு தெரியலையே. ஏய் புதுசா ஒரு ஆள் வராண்டி. வெளியூர்கார மாதிரி தெரியுது. இவ்வளவு பெரிய கத்தி இங்க நடுரோட்ல குத்தி வச்சிருக்காங்க. யார் காலையாவது பட்டுருச்சுன்னா? ஆக கோட்டை உடைச்சிட்டு கோட்டையும் தாண்டாடா அடி. ஏய் இன்னைக்கு மருதாச்சல ரத்தம் பார்க்காம விட மாட்டேன் போல இருக்குடி. சும்மா ரெடி. வேணு சாஸ்திரிகள் நம்பர் 12 உடையாளூர் அகராக. ஐயோ போயிட்டு அப்புறமா வாயா. வேற யாரையோ துரத்துற மாதிரி துரத்துறீங்க? நான் அட்ரஸ் தானே கேட்டேன். ஐயோ முதல்ல உன் அட்ரஸ காப்பாத்திக்கோ. ஐயோ அம்மா, என்ன சத்தம்? ம்? ஏ மீரா, சாமுராய் எங்க? அங்க பாரு. தான் 12ஆம் நம்பர் வீடு. சார் சார், நான் வரேன். இங்க வேணு சாஸ்திரிகள் வீடு. நான் தான். வணக்கங்க. வணக்கம். என் பேரு திருநாவுக்கரசு. ராகவன் மாமா அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியா? ஆசீர்வாதங்கள். லெட்டர்ல என்னன்னு கொஞ்சம் சத்தமா தான் படிங்களேன். இல்ல, இந்த பரந்தாமநாத்து கல்யாணத்துக்கு மாயவரம் போயிருந்தேன் இல்லையா, அங்க ராகவ மாமா பார்த்தேன். நம்ம கோயில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நல்ல பையன் அனுப்பி சொல்லியிருந்தேன். தம்பி அனுப்பி வச்சிருக்கார். பேரு திருநாவுக்கரசு. இவ என் ஆத்துக்காரி கோமதி. வணக்கம். அவ என் மூத்த பொண்ணு மீரா. மீரா இங்க வா. நீ இவரை நம்ம பிச்சுமணி ரூமுக்கு கூட்டு போ. இனிமே இவர் அங்கதான் தங்க போறார். என்னங்க உடம்பெல்லாம் சேரு, மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு. என்ன நடந்தது தெரியாத உனக்கு? எல்லாம் ஒன்னாலதையா? என்னாலயா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என்னது பார்த்தது இல்லையா? என்ன நக்கல? மருதாச்சலம் தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. நம்ம ஆத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட கலாட்டெல்லாம் ஒண்ணு வச்சுக்காத. என்னது ரத்தமா இருக்கு உடம்பெல்லாம்? இந்தா நீ முதல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டு, குளிச்சுட்டு வா. இந்தா இந்த 50 ரூபாய் காசுக்கு ரத்தம் செஞ்சு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏய் இதான இருப்பு, கட்டி போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏய் சாமி, நம்மள பத்தி சொல்லி வை. காணா போயிருவேன். நம்மள போய் டொன்னா புள்ளி ஆக்கிட்டாங்களே. இவன் இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி இவன். அவன்கிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம். இது மீரா கூட்டுன்னு போ. சரி. காலம்பரை டிஃபனுக்கு நம்மத்துக்கே வந்துருவோம். சரிங்க. அம்மா இது புடி. மொத்தமாவே லக்கேஜ் இவ்வளவுதானா? நீங்க மட்டும் தானா இல்ல வீட்ல வேற யாராவது? இல்ல சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். நிறைய பேசுறவங்க பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. நானும் உங்களை மாதிரி தான். அதிகமா பேச மாட்டேன். கொஞ்சம் கூச்ச சுபாவம். வாங்க.
ஏய் மீரா, இதான் கிருஷ்ணனா? ஏய் இங்க பார்த்து பேசுடி. இல்ல புதுசா இருக்கேன்னு கேட்டேன். சீ வழியாத போடி. இந்த அக்ரஹாரத்துல வயசு பொண்ணுங்க ஜாஸ்தி. பாத்து என் அப்பா பேரை கெடுத்துடாதீங்கோ. பிச்சுமணி, பிச்சுமணி, டேய் பிச்சு. எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சை மணி நொச்ச மணி நின்று வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஒரு ரூம்ல தான் தங்க போறார். அப்பா சொல்ல சொன்னான். வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கில் வந்திருக்க? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டாயிரேன். ஓகே, என்னவோ பண்ணி தொலை. நான் வர்றேன். ஹலோ, வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். பொறாக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திரே டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது. ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு. கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பார்த்து. படாது. ஆமா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி, அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவன் ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கு. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப் லைட். பார்த்தாலே தெரியும். பிள்ளையாரப்பா, விபூதி வாங்கிக்கோங்க. மணி 8ஆவது, இன்னும் தூங்குறத பாரு. அடி பாவி, ஏன் இப்படி செஞ்ச? ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது? பேச்சுலர் ரூம்னா 1000 இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா? அதுக்காக அரகுற Dress போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை. திறந்து பார்த்தது நீ, நான் ஏன் வைக்க பண்ணோம்? நான் பரவாயில்ல. இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, என்ன ஆயிருப்ப தெரியுமா? என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள. போ. அம்மனை கட்டியோட ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு போ, பாத்துட்டு வா. ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? சரி, செஞ்சுட்டு ஆம்பளைன்னு கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. உன்னை என்ன பண்ற? சும்மா கத்தாத. கத்தாம நீ இதே மாதிரி நான் உன் வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும்போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? அக்கறகாரமே செத்து கும்மி அடிச்சிருக்க மாட்டீங்க? நான் ட்ரவுசர் எடுத்து என்ன நினைச்சு பார்க்க முடியுதா?
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். ஈஸ்வரா, அப்புறம் பேச நாக்கு இருக்காது. நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்கிர காலத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி. தெரியுதுல? அவுட். பாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத. பிச்சுமணி, பிச்சுமணி. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. Hey, Venu Sastri, Mr. Venu Sastri. Hey, Venu. யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல. அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? டேய், பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. பார்த்தா இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி சரி, பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓ, கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது எது எது? பிச்சு, வாயை தரடா. என்னது? சக்கரை. இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்க கூடாது. நல்ல வேலை கிடைச்சு பொண்ணு. டேய், பாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப 15 சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும். ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் 15 போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. டாய் வேணும். காச்சு. அது விடுங்க. நடைய பாரு. ஊக்கி போட்டு போறா அது பொறுக்கிண்டு. சார் டைம் என்னாச்சு? ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய், யார பாத்து? அப்படிதான் சொல்றேன். அப்படிதான் சொல்றேன். என்ன செய்வே? என்ன செய்வே? ஏய், வேணாம். தனி ஆள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சினா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகும்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிச்சுமணி, உன் துணிமணி. டேய், துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய், எர்ரா வட்டிய எர்ரா, எடு எடு எடு. அக்கிரகாரத்தை அவாய்ட் பண்ணு. ஐ ஆம் கோயிங் டு